மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. ரேணுகாம்பாளுக்கும் ஜமதக்னி முனிவருக்கும் திருமணம் நடக்குது. இந்த இணையருக்கு 5 குழந்தைகள் பிறக்கிறாங்க. கற்புக்கும் கணவன் மீதான பக்திக்கும் ரேணுகா பேர் போனவள். இதனால ரேணுகாக்கு அபார சக்தி ஒன்று இருக்கு. அந்த சக்தி என்னன்னா தண்ணீரையே ஒரு குடமா மாத்துறது தான். தண்ணீரையே குடமா செஞ்சு அதுல தன்னுடைய கணவருடைய சடங்குகளுக்கு தேவையான தண்ணியையும் கொண்டு போயிடுவா. அந்த பானையில தண்ணி பிடிச்சாலும் அந்த நீர் கரையாது, சுட்ட பானை மாதிரி அப்படியே இருக்கும். ஒரு நாள் வழக்கப்படி தண்ணி கொண்டு வர போன அப்ப வானில் சென்ற அழகு வாய்ந்த கந்தர்வன் ஒருவனை காண்கிறாள் ரேணுகா தேவி. இதனால இவளுடைய கற்போட ஆற்றலும் போகுது. முன்ன போல தண்ணியை கொண்டு குடமும் செய்ய முடியல. தன்னுடைய ஞான திருஷ்டியால் இது எல்லாத்தையும் அறிஞ்ச ஜமதக்னி முனிவர் அவங்களுடைய மகன்களை அழைச்சிட்டு உங்களுடைய தாயோடைய தலையை துண்டிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. ஆனா 4 பேருமே தன்னுடைய தாயோடைய தலையை எப்படி வெட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுடைய கட்டளைய ஏத்துக்க மறுத்துட்டாங்க. கடைசியா பரசுராமரை அழைச்சிட்டு உன்னுடைய தாயுடைய தலையை துண்டிச்சிரு அப்படின்னு கட்டளையிடுறாங்க. பரசுராமரும் தன்னுடைய தந்தையுடைய கட்டளைய நிறைவேற்றிட்டாங்க. இதனால திருப்தி அடைஞ்ச ஜமதக்னி முனிவர் பரசுராமரை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பரசுராமர் என்னுடைய சகோதரர்கள் திரும்பியும் பழைய நிலைக்கு வரணும், அது மட்டும் இல்லாம என்னுடைய தாய் திரும்பியும் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரேணுகாம்பாலை திரும்பியும் உயிரோட கொண்டு வரதுக்காக ஜமதக்னி முனிவர் தனது அற்புத சக்தி கொண்ட தீர்த்தத்தை பரசுராமன்ட்ட கொடுத்து போ உன்னுடைய தாய்க்கு திரும்பியும் உயிர் கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பரசுராமர் தன்னுடைய தாயை கொல்ல போன இடத்துல அதை தடுத்த பறையர் பெண்ணுடைய தலையும் துண்டிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தாயோடைய தலையும் துண்டிச்சிட்டாங்க. தந்தை கொடுத்த வரத்தினால் ரொம்பவே மகிழ்ந்த பரசுராமர் அங்க கிடந்த தலைகளை அவங்களுடைய உடம்போட ஒன்று சேர்த்துட்டாங்க. ஆனா தவறா தன்னுடைய தாயோட தலைய பறைய பெண்ணின் உடல்லையும் பறைய பெண்ணின் தலைய தனது தாயாரின் உடல்லையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. உயிர் பெற்ற 2 பேர்லையும் யார தன்னுடைய தாயை ஏத்துக்கிறது அப்படின்னு தெரியாம தயங்கிட்டு இருந்த பரசுராமரை பார்த்து ஜமதக்னி முனிவர் மனித உடல்லையே ரொம்பவே முக்கியமானது தலைதான். எந்த பெண்ணின் உடல்ல தனது மனைவியின் தலை இருந்ததோ அந்த பெண்ணை தான் பரசுராமர் தன்னுடைய தாயா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜமதக்னி முனிவர். மற்றொரு பெண்ணுக்கு மாரியம்மன் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. அவங்க தான் ரேணுகாம்பாளுக்கு பணியாளராக நியமிக்கப்பட்டார். நிறைய மாரியம்மன் கோயில்ல கீழே ஒரு தலை மட்டும் இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அதுதான் ரேணுகாம்பாள். மற்றொரு கதைப்படி நடந்ததை ஞான திருஷ்டியால் அறிந்த மகரிஷி அவங்கள அவ்வளோ சுலபத்துல ஏத்துக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கார்த்தவீரி அர்ஜுனனுடைய பசங்க ஜமதக்னி முனிவரை கொன்னுருவாங்க. இப்போ ரேணுகா தேவி தன் நிலை இழந்தாள். கணவன் இறந்த பிறகு அவங்களுக்கு உயிர் வாழ விருப்பம் இல்லாத காரணத்தால நதிக்கரையோரம் தீ மூட்டி தன்னுடைய உயிரையே துறக்க பார்த்திருக்காங்க. அப்போ கடுமையான மழை பெஞ்சு அங்கும் வெள்ளம் வந்து பாதி காயத்தோட ரேணுகா தேவியோட உடல் அடிச்சிட்டு போய் வேப்ப மரத்தை மோதி கரை சேர்ந்திருக்கு. வேப்பலையும் மஞ்சளையும் அரைச்சு தன்னுடைய தீ காயத்துக்கு மருந்து போட்டு வந்திருக்காங்க. அந்த வேப்ப மரத்து கீழேயே தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரேணுகா தேவியில் தவத்தில் மகிழ்ந்த பார்வதி தேவி அவளுக்கு தன்னோட சக்தி பாதிய கொடுத்து மாரியம்மனா இருந்து இந்த பூலோகத்திற்கும் காவல் தெய்வமா இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றொரு கதைப்படி உடல் மாறி உயிர் பெற்ற ரேணுகா தேவி இதை பரசுராமனுக்கு விளக்கினாள். மகனே, விதியை மதியால் வெல்ல முடியாது. நான் இனி இவ்விதமே ஒரு தெய்வமாக உலகில் உலாவுவேன். இந்த உடலுக்கு சொந்தமானவளும் ஒரு பதிவிரதைதான், மகா உத்தமிதான். இனி நான் வினுக பெண்ணை சந்தேகிக்கும் ஆண்களை வெறுத்து ஒதுக்குவேன். எனக்கு ஆண்வாடையே கூடாது. இதை நீ ஜமதக்னி முனிவரிடம் போய் சொல். இன்னிலிருந்து நான் ஒரு கிராம தேவதையாக உலாவுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம்.